இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்ப நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணமாப்பா? ஆமாண்டா. அதுக்கு என்னடா இப்போ? என்னப்பா எதுக்கு போய் அப்படி பண்ண? ஜனாமா உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருப்பாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லையா உனக்கு? டேய் சேது, வாய மூடு. உன்ன மாதிரிலாம் என்னால இருக்க முடியாதுப்பா. இப்படி ஒரு வேலையை செய்யும் போது உள்ளுக்குள்ள உறுத்தல உனக்கு? ஜனாமா வீட்டுல இருந்துகிட்டு அவங்களுக்கு எப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? வாய மூடு வாய மூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. எனக்கே அட்வைஸ் பண்றியா? வாய பொத்திக்கிட்டு இருக்கணும். என்ன பிரச்சனை இங்க? பாரு தமிழ், எங்க அப்பா தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. என்ன பண்ணாரு? செஃப்ங்க எல்லாரையும் போக வச்சுட்டு சமையல பண்ண விடாம தடுத்தது எல்லாமே எங்க அப்பா பண்ண வேலைதான். இப்படி கூடவே இருந்து குழி பறிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா? ஜனமா உங்களுக்கு என்ன குறை வச்சாங்க? வசதியா வாழ்றதுக்கு ஒரு வாழ்க்கை, பசங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம், உங்களை சொந்த குடும்பம் மாதிரி தானே பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறுத்து. யார்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன வேணாலும் செய்வேன், அதை கேட்க நீ யாரு? என்னமோ உன் கம்பெனில வந்து கோளாறு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, இது என் கம்பெனி தான். என்னடி சொன்ன? என்ன மாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு வயசு தமிழுக்கு டீ போட்டு பேசுறீங்க, அடிக்க கை ஓங்குறீங்க. பின்ன என்ன மாப்ள, என்ன போய் அவ மரியாதை இல்லாம பேசுற? மாமா, அவ இவன் சொல்லாதீங்க, அப்புறம் நான் என்ன செய்வேன் தெரியாது. நீங்க இப்படி நடந்துக்கிட்டாலும் தமிழ் உங்களை ஒரு வார்த்தை கூட மரியாதை இல்லாம பேசல. நீங்க செஞ்ச தப்ப தப்புன்னு சுட்டி காட்டினா அவ்வளவுதான். தமிழ், நீ உள்ள போ. போ தமிழ். மாமா, இனி நீங்க தமிழை பத்தி யோசிக்காதீங்க. தமிழை அழிக்கிறேன்னு சொந்த குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்கீங்க. இனி திருத்திக்கோங்க, இல்லனா நான் திருத்த வேண்டியது இருக்கும். ராஸ்கல், எல்லாம் உன்னால வந்ததுடா. அதான் அடிக்க வராரு பாருங்க. போடா. எனக்குன்னு வந்து பிறந்திருக்குது பாரு. தமிழே, என்ன ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு தமிழே? என்ன பிரச்சனை? மினிஸ்டர் ஃபங்க்ஷன்ல நாளைக்கு சமைக்க இருந்த ஷெஃப்ஸ் எல்லாரும் சொல்லிக்காமலே ஓடிட்டாங்க. தமிழ், நான் ஜானுவ தலைக்குனி விட மாட்டேன். மா, என்னமா ஆச்சு? எனக்கு என் அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு தமிழ். ஒரே வீட்டுல தான் இருக்கேன் தமிழ், ஆனா இப்ப வரைக்கும் என் அண்ணனை பார்க்க முடியலையே. இப்ப என்ன, நீ மாமாவை பார்க்கணும், அவ்வளவுதானே? இரு, வர. அழாத. நீ எங்க போற? வெயிட் பண்ணு. யாராவது வந்துட போறாங்க, நீ போமா.
நாம நினைச்சது நடந்துருச்சு. மாப்ள, மாப்ள, சிபி. என்னாச்சு மாப்ள? சிபி சிபி சார் மாப்ள. என்னாச்சு சார் சிபி சார் மாப்ள. சிபி சிபி உனக்கு ஒண்ணும் இல்ல சிபி ஒண்ணும் இல்ல சிபி 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 ஒண்ணும் இல்ல காம் டவுன் சிபி காம் டவுன் சிபி ஒண்ணும் இல்ல சிபி ஒண்ணும் இல்ல ரிலாக்ஸ் சிபி சார் என்னாச்சு சார் மாப்ள, மாப்ள. சிபி தமிழ் அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் சிபி இப்படிதான். அவங்க அப்பாவை பத்தி பேசினாலும் அவரை பார்த்தாலும் இந்த மாதிரி ஆயிடுவான். ஐயோ என் அண்ணன் பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? அதனாலதான் சிபி கிட்ட மட்டும் பிரகாஷ பத்தி நாங்க பேசவே மாட்டோம். சிபி வீட்டுக்கு வராம இருந்ததுக்கு காரணமே இதுதான். சிபி சிபி தமிழ் ஒரு வார்த்தை சொன்னா, நீ செய்யாத தப்புக்கு ஏன் தண்டனை அனுபவிக்கணும்னு கேக்குறா. புரிஞ்சுக்கோ. ஐ எம் ஆல்ரைட் ஜானு, ஐ எம் ஆல்ரைட். உன்னை இந்த நிலைமையில பார்த்ததும் தமிழ் இவ்வளவு பயந்துட்டா தெரியுமா? நீ கோபமா போனது தமிழுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.